டேமேஜ் பண்ணினாலும் அந்த பாஸ் மான்ஸ்டரோட டிஃபென்ஸை பார்த்து மோமோ ஷாக் ஆயிட்டா. தப்பு பண்ணிடுவோமோன்னு பயப்படுறா. நம்ம ஹீரோ அந்த ஸ்கார்பியனோட வீக் பாயிண்ட் வயிற்று பக்கத்துல இருக்குன்னு சொல்றான். அப்போ திடீர்னு ஸ்கார்பியன் அட்டாக் பண்ண ஹீரோ சமாளிச்சிட்டான். மோமோவை தொடர்ந்து ஃபுட்ஹோல்ஸ் கிரியேட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளண்டரிங் டெக்னிக்கை யூஸ் பண்றான். 150 பாயிண்ட்ஸ் டேமேஜ் பண்ணி மோமோவுக்கு சிக்னல் தரான். உடனே அவ ஐஸ் கண்டென்சேஷன் ஸ்பெல்ல போடுறா. ஸ்கார்பியன் கிங் வீக் ஸ்பாட்டை காட்டின உடனே நம்ம ஹீரோ செம்ம கிரிட்டிக்கல் ஹிட் கொடுத்து 1000 டேமேஜோட ஸ்கார்பியனை ஃபினிஷ் பண்ணிட்டான். ஹீரோவோட பவரை பார்த்து மோமோ மிரண்டுட்டா. டஞ்சன் ஃபுல்லா அச்சீவ்மெண்ட்ஸோட முடிச்சதால ஹீரோவுக்கு SSS ரேட்டிங் கிடைக்குது. கோல்டன் செஸ்ட் மட்டும் இல்லாம 5 ஃப்ரீ பாயிண்ட்ஸ் கிடைக்குது. உடனே வாங்ஷாய் டீம் ஹீரோ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இதை ரகசியமா வச்சுக்கணும்னு வார்ன் பண்ணிட்டு ஹீரோ லூட்டை ஓபன் பண்ண ஒரு தனி ஸ்பேஸுக்கு போறான். செஸ்ட்ல பாய்சன் பபிள் ஸ்கில்லு, கேல் ஷூஸு, ஹண்டிங் ஸ்வார்டு, எமரல்ட் ரிங்குன்னு வேற லெவல் ஐட்டம்ஸ் கிடைக்குது. இந்த ஹண்டிங் ஸ்வார்டு அட்டாக்க 200 பாயிண்ட்ஸ் ஏத்தும். கூடவே ஷீல்டு பிரேக்கர் பவரும் இதுல இருக்கு. கேல் ஷூஸ் ஸ்பீடை 30% இன்க்ரீஸ் பண்ணும். கூடவே கோஸ்ட் ஸ்டெப் பாசிவ் எஃபெக்டும் இதுல இருக்கு. இந்த பாய்சன் பபிள் ஒரு கோல்டன் கிரேட் ஸ்கில். இது வெடிக்கும் போது ஏரியா டேமேஜ் கொடுத்து எனிமியை 5 செகண்ட்ஸ் பாய்சன் பண்ணிடும். கடைசியா எமரல்ட் ரிங்கு கூல்டவுனை 10% குறைக்கும். இவ்வளோ லூட்டை பார்த்து மோமோக்கே ஷாக் ஆயிட்டா. ஏர்லி கேம்க்கு இது பெஸ்ட். ஆனா நம்ம ஹீரோக்கு கிடைச்ச பெரிய ட்ரெஷர் சில்வர் கிரேட் ரிங் தான். இந்த ரிங் ஃப்ரீ ஆட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் மதிப்பு கொண்டது. இது நம்ம ஹீரோக்கு ஆக்ஷன்ல 10 லட்சம் காயின்ஸ் தரும். நம்ம ஹீரோ பாய்சன் ஸ்கில் புக்கை மோமோ கிட்ட தரான். அவ முன்னாடி ஐஸ் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணதால அவ பாய்சன் ஸ்கில் புக்கை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான். மேஜால வேற ஆட்ரிபியூட்ஸை கத்துக்க முடியாது. ஆனா புக்கை தொட்டதும் அவ ஹிடன் 5 எலிமெண்ட்ஸ் மாஸ்டர் பவரை அன்லாக் பண்றா. மோமோக்கு ஒரே ஷாக். ஏன்னா இதை பத்தி அவ முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை. வேற வேற ஆட்ரிபியூட் ஸ்கில்ஸ் சேர்த்து அவ பல பெனிஃபிட்ஸ் அடைவா. இந்த ஹிடன் பவர் மோமோவோட ட்ரம்ப் கார்டா மாறிடுச்சு. மோமோ ஹீரோ கிட்ட ஆட்ரிபியூட் பாயிண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுவான்னு கேட்குறான். ஆனா அவன் தான் ஸ்டைல் வேறன்னு சொல்றான். வெளியில பிளேயர்ஸ் வில்டர்னஸ்ல ஃபெயில் ஆயிடுவோன்னு பயப்படுறாங்க. ஹீரோவும் மோமோவும் டெலிபோர்ட் ஆகி வராங்க. மோமோவை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவ பவர்ஸ் மற்றும் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சடனா அங்க ஒரு கார் வருது. ஷாஃபிங் கார்ல இருந்து வெளியில வரான். அந்த பொண்ணை பார்க்க தான் வந்திருக்கான். மோமோ ஹீரோ கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவ ஷாஃபிங்க வெறுக்கிறான். ஏன்னா இவன் குடும்ப பேரை வச்சு இன்ஸ்டன்ஸ் கிளியர் பண்ணி கேர்ள்ஸை ஏமாத்துறான். அவன் தான் டாப் ஸ்கோரர்னு பேசுறாங்க. மூமு ஷவுஃபெங்க ரிஜெக்ட் பண்ணி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றான். ஷவுஃபெங் ஹீரோவை வெறப்பா பார்க்கறான். நம்ம ஹீரோ மூமு கிட்ட கேட்கறான், இவன் கிட்ட இருந்து தப்பிக்க தான் இப்படி சொன்னியா? நம்ம ஹீரோ அந்த பிளே பாயை தள்ளி விடுறான். ஷவுஃபெங்க்கு செம்ம காண்டு. உடனே சண்டை பண்ண ரெடி ஆகுறான். அவன் சார்ஜ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஹீரோவை ஷவுஃபெங் குத்த வர்றான். ஆனா நம்ம ஹீரோ ரிவர்ஸ் பிளண்டரிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை திருப்பி விட்டுடுறான். இப்ப அடி ஷவுஃபெங்குக்கு தான். இந்த பிளே பாய்க்கு செம்ம கோவம். ஹீரோ ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ, நான் ஒரு ப்ரீஸ்ட், நான் எதுவுமே பண்ணலன்னு இன்னசென்ட்டா சொல்றான். ஷவுஃபெங் தரையில கிடக்கிறத பார்த்து எல்லாரும் ஷாக். அவன் கோவத்துல திரும்ப அட்டாக் பண்றான். ஆனா திரும்பவும் அவனுக்கே அடி விழுது. நம்ம ஹீரோ ரிவர்ஸ் ஹீலிங்கை ஜஸ்ட் டெஸ்ட் தான் பண்ணி பார்க்கறான். ப்ரொஃபஷனல்ஸ் மேல கூட இது செம்மையா ஒர்க் ஆகுதுன்னு ஹீரோக்கு இப்ப புரியுது. இவ்வளோ அடி வாங்கினாலும் இந்த ஷவுஃபெங் ஹீரோவை சேலஞ்ச் பண்றான். ஹீரோவை தோக்க வைக்கலான்னு நினைக்கிறான். ஷவுச்சி ஹாங் அவன் கிட்ட பிரைவேட் ஃபைட்ல அவேக்கனிங் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்றான். ஒரு ப்ரீஸ்டால ஜஸ்ட் தொட்டாலே இவ்வளோ பெரிய டேமேஜ் கொடுக்க முடியுமான்னு அவன் ஷாக் ஆகுறான். ஃபோரம்ல ஹீரோ சோலோவா லெவல் 5 போன நியூஸை பார்த்துருக்கான். ஆனா இது எப்படி முடியும்னு நம்ப முடியல. ஜாவ்சிங்குக்கு புரியுது லின்யே கிட்ட ஏதோ பெரிய பவர் இருக்குன்னு. ஸோ அவன் ஃப்ரெண்டுக்காக சாரி கேட்டு கிளாஸ்ல பிரச்சனை வேண்டாம்னு சொல்றான். மோமோ கேக்குறா, எதுக்கு கைட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றேன்னு? டெஸ்ட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, நீயும் ஃபாஸ்டா க்ரோ ஆகுறன்னு. லின்யே மாசா ரிப்ளை தரான். பாசமான மக்களை காப்பாத்த தான் இதை செய்யறேன்னு. அவங்க தான் இவ்வளோ காலம் என்னைய காப்பாத்தினாங்க. போன ஜென்மத்துல ஹீரோ ஒரு ஆர்ஃபன், அவனுக்கு யாருமே இல்லை. ஆனா இந்த உலகம் அவனுக்கு ரொம்ப லக்கின்னு நினைக்கிறான். இங்க ஹீரோவை பார்த்துக்க நல்ல பேரண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா டீமானிக் டைட் முடிஞ்சு 10 இயர்ஸுக்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹீரோவை சாகணும்னு நினைச்சாங்க. பேரண்ட்ஸ் சொத்தை ஷேர் பண்ணதான் இந்த பிளான். ஹீரோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறான்.
சொத்து யாருக்கு, ஹீரோவை என்ன பண்றதுன்னு ரிலேட்டிவ் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவனை கேவலமா நடத்துனாங்க, சொத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்க. ஹீரோவால எதுவும் பண்ண முடியல. ஸோ அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். உயிரோட இருந்து எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணான். அப்பதான் ஹீரோவோட சித்தப்பா சித்தி அவனை கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணி பேரண்ட்ஸோட சொத்தை திரும்ப மீட்டு கொடுத்தாங்க. $1 கூட வாங்காம அந்த பேராசை ரிலேட்டிவ்ஸை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா ஹீரோவால இப்படி ஒரு நல்ல லைஃப்ல இருக்க முடியாது. இப்ப காசு சம்பாதிச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவனோட எய்ம் எல்லாம் ஹீரோக்கு ரொம்ப முக்கியமான 3 பேரை காப்பாத்துறது தான். பழையபடி எதுவும் நடக்காம பார்க்கறான். பைஜின்னு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க தான் கிரேட் சோர்ட் மாஸ்டரானு ஹீரோ கிட்ட கேட்கறான். அவனோட லுக்கையும் யூசர் நேமையும் பார்த்து ஹீரோ இவளை யாரோ ப்ராக்ஸி பையர்னு நினைக்கிறான். ஆனா பைஜி தான் வாங்குறேன்னு சொல்றான். ஹீரோ நினைக்கிறான், இந்த பொண்ணு எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கா, பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்ல போட்டிருப்பாளோ, பொருளை செக் பண்ணிக்கோ, வித்ததப்புறம் ரீஃபண்ட் கிடையாதுன்னு ஹீரோ சொல்றான். பைஜி அந்த ஸ்வாடை ரொம்ப ஈஸியா தூக்குறான். அப்பதான் ஹீரோக்கு அவளோட ரியல் பவர் புரியுது. ஆனா 80,000க்கு இவ்ளோ நல்ல ஸ்வாடான்னு பைஜிக்கு நம்ப முடியல. மார்க்கெட்ல இது 2 lakhs மேல போகும். ஆனா இங்க இவ்ளோ சீப்பா? பிரைஸ் பத்தி தெரியாம பேசுறத பார்த்து ஹீரோ இவர் ரிச் கிட் போலன்னு நினைக்கிறான். டிரான்சாக்ஷன் முடிஞ்சு அடுத்த வாட்டி வாங்கும்போது காஷியஸா இருக்க சொல்றான். ரேட்டை செக் பண்ணி டிரான்சாக்ஷன் முடிச்சதும் நம்ம ஹீரோ பேலன்ஸ் 10 lakhs தாண்டுது. இப்ப இவர் ஒரு கோல்டு கார்டு மெம்பர். அவர் கிளம்பும்போது ஒரு வித்தியாசமான பஃப் சிஸ்டம் மூலமா அவருக்கு கிடைக்குது. அதுதான் கேஸ் ஆஃப் த லக்கி காடஸ் பஃப். இது டஞ்சன் லூட் பாக்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். பைஜி இது தன்னோட பவர்னு சொல்லிட்டு ஹீரோ டீம்ல ஜாயின் பண்ண கேட்குறான். இந்த ரேர் லக்கை பார்த்து ஹீரோவே ஷாக் ஆயிட்டாரு. லெஜெண்டரியை விட ரேரான இந்த பவர் அப்கிரேடும் ஆகும்னு அவ சொல்றது நிஜமாதான். இந்த பவரை யாராலையும் தடுக்க முடியாது. இதுக்கு லிமிட்டே கிடையாது. லெஜெண்டரி செஸ்ட்ஸை கூட இதால ஓபன் பண்ண முடியும். லின் இது பத்தி வேற யார்கிட்டயும் சொன்னியான்னு கேட்க அவன் இல்லைன்னு சொல்றான். இதை வாரத்துக்கு 3 தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு தடவை ஒரு ஆளுக்கு தான் தர முடியும். ஹீரோ இதை ரகசியமா வச்சுன்னு அவகிட்ட வார்ன் பண்றாரு. இல்லைன்னா தப்பான ஆளுங்க கவனத்துக்கு போயிடும். உன் பஃப் ரொம்ப வேல்யூபிள்னு அவருக்கு தெரியும். கெட்ட ப்ரொஃபஷனல்ஸ் உன்னை கடத்தியும் ஃப்ரீடமை பறிச்சிடுவாங்க. ஆனால் பைஜி ப்ரொஃபஷனல் அலையன்ஸ் போக ஆசைப்படுறான். அது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பெரிய குரூப்பு. டார்க்னஸ்க்கு எதிராக போராட தான் இந்த குரூப்பு. லின் அங்கே உள்ள பவர் பாலிடிக்ஸ் பற்றி புரிய வைக்கிறாரு. அங்கே எப்பவும் கொலைகளும் சண்டைகளும் நடக்கும். ஹீரோ அவன் மேலே கவனமாக இருப்பேன்னு சொல்லி தன்னோட டீமில் சேர்த்துக்கிறாரு. பைஜி ரொம்ப சந்தோஷமாக இன்ட்ரோ கொடுக்குறா. அப்போதான் பைஜி மோமுவை மீட் பண்ணுறா. 2 பேரும் ஹாய் சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. மோமுவை பார்த்து பைஜி ரொம்ப ஷாக் ஆயிட்டா. நம்ம ஹீரோ அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு தரான். கூடவே அடுத்த டஞ்சன் பற்றி சொல்கிறான். அந்த டஞ்சன் தான் ஹீரோவோட அடுத்த டார்கெட். அதுதான் நைட்மேர் லெவல் காப்ளின் டஞ்சன். காப்ளின் அண்டர் கிரவுண்ட் டஞ்சன்னு ரொம்ப டேஞ்சரஸ். எல்லாருக்கும் ஃப்ரீடம் பாயிண்ட்ஸ் வேணும்னு நம்ம ஹீரோ முதல்ல தனியாக உள்ளே போக பிளான் பண்ணுறான். டீம்மேட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ரெடி பண்ணுறான். நைட்மேர் லெவல் தான் ரொம்ப கஷ்டமான லெவல். அங்கே கோல்டன் லெவல் லூட் பாக்ஸஸ் கேரண்டி. கண்டிப்பாக நல்ல ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறான். மான்ஸ்டரோட பவர் அங்கே பயங்கரமாக இருக்கும். கவனமாக இல்லைன்னா யாராக இருந்தாலும் காலி தான். இதை பார்த்து மோமு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். ஹீரோ மேலே உள்ள அக்கறையில் பயப்படுறான். இது ஒரு சூசைட் மிஷன்னு திட்டுறான். அங்கே போகக்கூடாதுன்னு அடம் பிடிக்கிறான். ஹீரோ அவகிட்ட சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் மோமுக்கு பயம். ப்ரோ பிளேயர்ஸ்க்கே அங்கே கஷ்டம். பெரிய லெவல் பிளேயர்ஸே அங்கே திணறுவாங்க. நைட்மேர் லெவல்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயம். லெவல் 10 பிளேயர்ஸே அடிபட்டிருக்காங்கன்னு கத்துறா. ஹீரோ லெவல் 1 தான். அதுதான் அவ கவலை. ரொம்ப நாளா எவனும் இதை ட்ரை பண்ணல. அவ கோவத்தை பார்த்து பைஜி ஓடி போயிடுறான். மோமோட ரௌத்ரம் அப்படி இருக்கு. ஹீரோ சரின்னு சொல்லி சேலஞ்சிங் டஞ்சன் போறேன்னு மாத்திட்டா. அவ சமாதானம் பண்ண வேற வழி இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு கூப்பிடுறான். மோமோ ஒத்துக்கிட்டாலும் ஒரு கண்டிஷன் போடுறான். டீலை பிரேக் பண்ணா பேரண்ட்ஸ் கிட்ட போட்டு கொடுப்பேன். ஹீரோவும் பயந்து போய் சரின்னு சொல்லிட்டான். ஆனா சீக்ரெட்லி டஞ்சனை சோலோவா கிளியர் பண்ண போறான். ஹீரோ மனசுக்குள்ள வேற பிளான் ஓடிட்டு இருக்கு. அகாடமி டெலிபோர்ட் பாயிண்ட்ல ஒரு ட்விஸ்ட். எவனோ ஹீரோவோட போட்டோவை ஆன்லைன்ல போட்டான். ஃபோரம்ல இப்போ இதுதான் பெரிய டாக்கு. தனியா கிளியர் பண்ண முடியுமான்னு டிபேட் ஓடுது. டாப் ஸ்கோரர் நம்ம அகாடமின்னு சில பேர் பேசுறாங்க. இந்த மேட்டர் ஆன்லைன்ல பயங்கரமா பரவுது. மாமு ஃபோன் பார்த்துட்டு இருக்க. லின் அதை புடுங்கிட்டான். ஃபோனை ஓரம் வையின்னு லின் சொல்றான்.
சரி வா சாப்பிடலாம்னு கூட்டிட்டு போறான். டின்னர் டேபிள்ல ஃபேமிலி எல்லாம் ட்ரையல்ஸ் பத்தி பேசுறாங்க. அங்கிள் ஹீரோவோட வில் பவரை நல்லா பாராட்டுறாரு. நம்ம பையன் செம்ம கெத்துன்னு சொல்றாரு. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம வேலை செய்யின்னு சொல்றாரு. மாமு ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. நைட்மேர் டஞ்சன் போக போறத போட்டு கொடுத்துட்டா. அவர் ஹீரோவை ஒரு ஸ்டெடி லைஃப் வாழ சொல்றாரு. லின் அவங்கள சமாளிக்க பார்க்கறாரு. இவர் ஜாலியா பேசிட்டு அங்கிள் கிட்ட உறுதி கொடுக்கறாரு, தன்னோட பவரை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன்னு. அங்கிள் ஹீரோக்கு ஒரு கார்டு தராரு. லின் வேணாம்னு மறுக்கிறாரு. தான் நல்லா ஆன் பண்றதாக சொல்லி சமாளிக்கிறாரு. ஆண்டி ஃபோர்ஸ் பண்ணி வாங்க சொல்றாங்க. ஹீரோ தன்னை வளர்த்த அங்கிள் ஆண்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாரு. அவங்களுக்காக இன்னும் ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணி நைட்மேர் லெவல் டஞ்சனுக்கு ஸ்ட்ரெயிட்டா போறாரு. இன்னொரு பக்கம் ஷவுஃபிங் சியாங்க துரோகின்னு திட்டுறாரு. சீஹாங் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க பார்க்கறாரு. நான் உன்னை காப்பாத்த தான் பார்த்தேன்னு. இவன் இல்லைன்னா ஷவுஃபெங் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பான். ஷவுஃபெங் கோவமாயி போடா வேஸ்ட்னு திட்டி சீஹாங்க வெளியே போக சொல்றாரு. கிளாஸை தூக்கி அடிச்சு தொலைய சொல்றாரு. சீஹாங் திரும்பி, நீ அடி வாங்க தகுதியானவன், உன் அம்மா கூட உன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு அடி வாங்குவன்னு டீஸ் பண்ணி சிரிக்கிறாரு. உனக்கு தான் அம்மாவே இல்லையே. ஷவுஃபெங் கோவமாயி ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுன்னு சொல்லிடுறாரு. சீஹாங்க்கு ஷவுஃபெங் நிலைமை புரியுது. லின் ஸ்கில் இல்லாமையே அவனை ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. டவுன்ல ஒரு டாக் ஓடுது, சோலோவா டஞ்சன் கிளியர் பண்ற புது ஸ்டாரை பத்தி. இவர் ஸ்ட்ராட்டஜிஸையும் செல் பண்றாரு. எல்லார் கவனத்தையும் இவர் இழுக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஃபேமஸ். இப்போ 2 பேரும் ஒரே சிட்டியில இருக்கிறதால ஷவுஃபெங்க்கு நேரம் சரியில்லை. ஷவுஃபெங் உடனே தன்னோட ஆட்களை கூப்பிட்டு பெஸ்ட் கியர்ஸோட ரெடியாக சொல்றாரு. அந்த ஆரகன் ஸ்டூடெண்ட்டுக்கு லெசன் எடுக்க ரெடி ஆகிறாரு. நம்ம ஹீரோ காப்ளின் டஞ்சன் போறாரு. இது ரொம்ப டஃப்பான டஞ்சன். ப்ரொஃபஷனல்ஸே இங்க வர யோசிப்பாங்க. ஆனா இங்க கோல்டன் செஸ்ட் கிடைக்கும். லக்கி பஃபோட பிளாட்டினம் செஸ்ட்ஸை திறந்து ஈஸியா 10க்கும் மேல ஆட்ரிபியூட் பாயிண்ட்ஸை எடுக்கலாம். இது ஹீரோக்கு பெரிய ஹெல்ப். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த பார்ட் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.